ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெட் ரைஸ் தோசை தான் அரைக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் இட்லி அரிசி இல்லை பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே 1/4 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசிக்கு அரைச்சி நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதே மாதிரி தாங்க இதுக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த ரெட் ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. ஃபைபர் கூட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதில் அயனும் அதிகமாக இருக்குங்க. இதில் இந்த ரெட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஊற ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸோ இதை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. இந்த மாவு நம்ம நைட்டே மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லாவே இப்போ புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதாங்க. கல் இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. தோசை ஊற்றலாம் நம்ம. இது ஒயிட் ரைஸோட நல்லா வருங்க, மொறு மொறுன்னு வருங்க. கொஞ்சம் லைட்டாக அதில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பேப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இஞ்சிலாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. சாப்பிட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. தோசை நல்லா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.